ஹரே கிருஷ்ணா. உபதேசாமிர்தம் பாகம் 11 பதம் 3 அதன் தொடர்ச்சி. இவ்வாறாக இரகசியமான உன்னத அறிவை அடக்கமான முறையில் பெறுவதென்பது வெறும் மன கற்பனையை அடிப்படையாக கொண்டதல்ல. இது சம்பந்தமாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமியிடம் கூறினார். பிரம்மாண்ட பிரமிதே கோன பாக்யவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதே பாய பக்திலதா பீஜ. பிரம்மாவின் பிரபஞ்ச படைப்பை கடந்து செல்லும் வேளையில் அதிர்ஷ்டமுள்ள சில ஆத்மாக்கள் பக்தி லதா விதையை, அதாவது பக்தி தொண்டு எனப்படும் பொடியை பெறக்கூடும். இது குரு மற்றும் கிருஷ்ணரின் கருணையாலேயே ஆகும். சைதன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலை 19.151. இந்த ஜட உலகம் இயற்கையாகவே ஆனந்தமயமான நிலை கொண்ட ஜீவராசிகளுக்கு சிறைவாசத்தில் வைக்கப்படுவதற்குரிய ஓரிடமாகும். உண்மையில் நிபந்தனைகள் விதிக்கும் சந்தோஷத்தை கொண்ட இவ்வுலக சிறைவாசத்தில் இருந்து விடுபட அவர்கள் விரும்புகின்றனர். ஆனால் முக்தியடையும் மார்க்கத்தை அறியாததால் அவர்கள் ஒரு உயிரினத்திலிருந்து மற்றொன்றுக்கு கூடு விட்டு கூடு பாய்வதும் ஒரு கிரகத்திலிருந்து மற்றொன்றிற்கு இடம் விட்டு வேறிடம் செல்வதாகவும் இருக்கின்றனர். இவ்விதமாக ஜீவராசிகள் ஜட பிரபஞ்சம் முழுவதிலும் சுற்றி திரிகின்றன. நல்லதிர்ஷ்டத்தினால் ஒருவர் தூய பக்தர் ஒருவரின் சகவாசத்தை பெற்று அவரிடமிருந்து பொறுமையாக கேட்கும் போது அவர் பக்தி தொண்டின் வழியை பின்பற்ற துவங்குகிறார். இத்தகைய வாய்ப்பு உண்மையான உள்ளம் படைத்த ஒருவருக்கு அளிக்கப்படுகிறது. அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இத்தகைய ஒரு வாய்ப்பை மனித குலத்திற்கு வழங்குகிறது. அதிர்ஷ்டவசமாக பக்தி தொண்டில் ஈடுபடுவதற்குரிய இச்சந்தர்ப்பத்தை ஒருவர் பயன்படுத்திக் கொள்வாரானால் முக்திக்குரிய வழி உடனே திறக்கப்பட்டு விடுகிறது. இச்சந்தர்ப்பத்தை ஒருவர் மிகவும் உற்சாகத்துடன் ஏற்று பரமபதத்தை சென்றடைய வேண்டும். உற்சாகம் இல்லாமல் ஒருவரால் வெற்றியடைய முடியாது. ஜட உலகிலும் கூட ஒரு குறிப்பிட்ட செயலில் வெற்றியடைவதற்கு ஒருவர் மிகவும் உற்சாகம் மிக்கவராக இருக்க வேண்டியுள்ளது. ஒரு மாணவன், வணிகன், ஓவியன் அல்லது வேறு யாராக இருப்பினும் தங்களது தொழிலில் வெற்றியடைய விரும்பினால் அவர் உற்சாகம் கொண்டவராக இருக்க வேண்டும். அதை போலவே பக்தி தொண்டிலும் ஒருவர் உற்சாகம் கொண்டிருக்க வேண்டும். உற்சாகம் என்பது செயலாகும். ஆனால் யாருக்கான செயல்? விடை என்னவெனில் ஒருவர் எப்பொழுதும் கிருஷ்ணருக்காக செயற்பட வேண்டும். கிருஷ்ணார்த்தாகில சேஷ்டா பக்தி ரசாமிருத சிந்து. பக்தி யோகத்தில் பூரணத்துவத்தை அடைவதற்கு வாழ்வின் எல்லா படித்தரங்களிலும் ஒருவர் ஆன்மீக குருவின் கட்டளையின் கீழ் பக்தி தொண்டை ஆற்ற வேண்டும். ஒருவர் தனது செயல்களை குறுகியதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதல்ல. கிருஷ்ணர் எங்கும் பரந்துள்ளவர் ஆவர். ஆகவே கிருஷ்ணரில் இருந்து எதுவும் சுதந்திரமானதல்ல. இதை கிருஷ்ணரே பகவத்கீதையில் 9.4 குறிப்பிடுகின்றார். மயாததம் இதம் சர்வம் ஜகத் அவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நஷாகம் தேவ் அவஸ்திதஹ. நான் எனது தோற்றமற்ற உருவில் இப்பிரபஞ்சம் முழுவதிலும் ஊடுருவி இருக்கிறேன். எல்லா ஜீவன்களும் என்னில் இருக்கின்றன. ஆனால் அவைகளில் நான் இல்லை. உண்மையான ஆன்மீக குருவின் வழிகாட்டலின் கீழ் அனைத்தையும் ஒருவர் கிருஷ்ணருடைய சேவைக்கு அனுகூலமானதாக செய்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, தற்போது நாம் ஓர் ஒளிப்பதிவு கருவியை உபயோகிக்கிறோம். இக்கருவியை கண்டுபிடித்த பௌதிகவாதி இதை வணிகர்களுக்கு அல்லது பௌதிக விஷயங்களை எழுதுபவர்களுக்காக உருவாக்கியுள்ளார். இந்த ஒளிப்பதிவு கருவியை பகவானின் சேவையில் உபயோகிக்க அவர் ஒருபோதும் நினைத்திருக்கவே மாட்டார். ஆனால் கிருஷ்ண உணர்வு இலக்கியங்களை எழுதுவதற்காக இதை நாம் உபயோகிக்கிறோம். இக்கருவியை கண்டுபிடித்தவர் முழுமையாக கிருஷ்ணருடைய சக்திக்குள் தான் இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. இக்கருவியின் மின்னணு இயக்கம் உட்பட எல்லா பாகங்களும் பூமி, ஜலம், அக்னி, வாயு மற்றும் ஆகாயம் ஆகிய அடிப்படையான 5 ஜடசக்திகளின் வெவ்வேறு சேர்க்கைகளினால் ஆனவையாகும். இச்சிக்கலான இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் தனது மூளையை பயன்படுத்தி இருக்கிறார். மேலும் அவரது மூளையும் இக்கருவிக்கு தேவையான மூலப்பொருட்களும் கிருஷ்ணரால் அளிக்கப்பட்டவை ஆகும். கிருஷ்ணரின் கூற்றுக்கு ஏற்ப மத்ஸ்தானி சர்வபூதானி, அனைத்தும் எனது சக்தியையே நம்பி இருக்கின்றன. இவ்வாறாக கிருஷ்ணருடைய சக்தியிலிருந்து எதுவுமே சுதந்திரமானது அல்ல என்பதால் அனைத்தையும் கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். கிருஷ்ண உணர்வில் உள்ள புத்தியுடன் நிறைவேற்றப்படும் முயற்சி உற்சாக அல்லது உற்சாகம் என்று அழைக்கப்படுகிறது. அனைத்தையும் பகவானின் சேவையில் உபயோகிப்பதற்கு உரிய சரியான மார்க்கங்களை பக்தர்கள் கண்டுபிடிக்கின்றனர். நிர்பந்த கிருஷ்ண சம்பந்தே யுத்தம் வைராக்கியம் உச்சியதே
பக்தி தொண்டை நிறைவேற்றல் என்பது சோம்பேறித்தனமான தியானத்தை பற்றிய ஒரு விஷயம் அல்ல, ஆன்மீக வாழ்வில் உள்ள அனுபவ பூர்வமான செயலாகும். இச்செயல்களை பொறுமையுடன் இயற்ற வேண்டும். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.